கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகும் பொழுது நம்ம வாழ்க்கையில கிரேட் திங்ஸ் எல்லா கண்களுக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படும். என்னை மாற்ற, என்னை தூக்கி எடுக்க அவர் எதற்காக இந்த பூமியில் என்னை உருவாக்கினாரோ, எரேமியா 1:5 உருவாக்கினாரோ அதெல்லாம் திரும்பி வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு என்னை பின்தொடர்ந்து வருகிறார். பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. அவர் கிருபை மூலமாக நாம் பார்க்கிறது பெரிய காரியங்களை. உங்களுடைய கவலை, கஷ்டங்கள், கதலை நேரத்தில் இயேசுப்பா கிட்ட நீங்கள் ஜெபிச்சு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் நிச்சயமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அதிசயம் செய்கிறவர். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? புதிய மாதம் டிசம்பர்னாலே ஸ்பெஷல் இல்லை? டிசம்பர் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இட்ஸ் நாட் ஒன்லி கிறிஸ்மஸ், இட்ஸ் ஆல்சோ த டைம் ஆஃப் தி இயர் when we come together to thank our Lord God. கர்த்தரை துதிக்க, நன்றி சொல்ல இது ஒரு சரியான நேரமாக இருக்கிறது. Why? Because இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம் தேவைகளை சந்தித்து ஆபத்துகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நல்ல சுகத்தை கொடுத்த தேவனை துதிக்கிற நேரம். That's why in வெஸ்டர்ன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் என்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாக அவங்க நினைக்கிறாங்க. they give so much of importance. கிறிஸ்மஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை தேங்க்ஸ் கிவிங்க்கு கொடுக்குறாங்க. பிகாஸ் that's a time when they come together as family to thank God for what He has done in their families. அவங்க குடும்பங்களில் கர்த்தர் செய்த காரியங்களுக்கு நன்றி சொல்வதற்காக அந்த நேரங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஸோ டிசம்பர் இஸ் வெரி ஸ்பெஷல். ஆனால் இந்த வருஷம் God's Army Churchல டிசம்பர் இஸ் கோயிங் டு பி கிரேட். எல்லாரும் சொல்லுங்களேன், டிசம்பர் இஸ் கோயிங் டு பி கிரேட் சொல்லுங்க. எவ்ரி டிசம்பர் வி கம் டுகெதர் கர்த்தருக்கு நன்றி சொல்றதுக்கு. ஆனால் இந்த வருஷம் இன்னும் அதிகமாக நன்றி சொல்ல போகிறோம். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி? God is doing great things in my life. Hallelujah. The great என்று சொல்லும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல கிரேட் திங்ஸை கர்த்தர் செய்கிறாரு, சபையில் கிரேட் திங்ஸை செய்கிறாரு, குடும்பங்களில் கிரேட் திங்ஸை செய்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் நன்றி சொல்கிற அளவுக்கு இருக்கும், அதை விட அதிசயமாக இருக்கும், நம்ம கண்களால் பார்க்குற மாதிரி இருக்கும். God's Army சர்ச்சில் இந்த மாதம் இந்த புது சீரீஸை ஆரம்பிக்கும் பொழுது இதை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணணும், 1ஆம் தேதி அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பாதுகாத்துட்டே வந்தோம். ஏன்னா பாருங்கள், இது ஃபேமிலி இல்லை, ஃபேமிலிக்கிட்ட நம்ம எதையும் மறைக்க முடியாது, சொல்லிடணும் ஆசைப்படுவோம்ல. ஆனால் இந்த விஷயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சிட்டே வந்தோம். ஏன்னா we wanted to announce it on a special day when we start the month. இந்த மாதம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இந்த சீரீஸோட கூட கர்த்தர் செய்கிற கிரேட் திங்கை எல்லாரும் பார்ப்போமா? God's Army சர்ச்சோட புதிய இடம் YMCA ராயபுரத்தில். ரொம்ப வருஷங்களாக நம்ம இந்த இடத்துல இருந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காரு. God's Army சர்ச் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா நம்ம பாரிஸில், ப்ராட்வேயில், ஜார்ஜ் டவுன் பகுதியில் பாஸ்டர் திலக் கூட வீட்டில் நம்ம ஆரம்பித்தோம். அங்கேருந்து கர்த்தர் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுத்து இப்போது இந்த பாரிஸில் இந்த இடத்துல கர்த்தர் நம்ம நன்றி சொல்லுகிற அளவிற்கு ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் நம்மளை வளர செய்திருக்கிறாரு. ஆனால் இப்போது நம்ம இன்னும் கர்த்தருக்காக வல்லமையாக ஓடுவதற்காக இந்த இடம்
பத்தாமல் போகுது 2025. அதனால் கர்த்தர் நம்மளுக்கு பெரிய இடத்த மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நம்ம மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய நமக்குன்னு ஒரு இடத்த கர்த்தர் புதிய பில்டிங்கை நம்ம ராயபுரம் ஒய்எம்சி என்று சொல்லப்படுகிற இடம், பட் ஆக்சுவலாக அது பழைய வண்ணாரப்பட்ட ஓல்டு வாஷர்மன் பட் என்று சொல்லப்படுகிற பின்கோடில் வருகிறது. பட் வி ஸ்டில் கால் தட் அஸ் ராயபுரம். கர்த்தர் நம்ம ஒய்எம்சிஏ ராயபுரத்தில் நமக்கென்று சொல்லி ஒரு ஃப்ளோர் 4000 ஸ்கொயர் ஃபீட் ஆல்மோஸ்ட்டு பெரிய இடம், அதை ஆண்டவர் நமக்கு ரெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. வாடகைக்கு போகிறோம் அந்த இடத்துக்கு, புது இடத்துக்கு. பெரிய பட்ஜெட். ஆனஸ்டாக சொல்லணுன்னா சில சமயத்தில் ஆரம்ப நாட்கள் இதை பற்றி யோசிக்க கூட நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதுக்கும் நம்ம அங்கே போகிறதுக்கும் பட்ஜெட்டில் ஆல்மோஸ்ட்டு 10 மடங்குக்கு மேலே. பல நாட்கள் யோசித்த பிறகு தூங்க முடியல. இதை நினச்சி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் அப்போ தான் ஆண்டவர் இந்த சீரீஸை என் மனசில் காண்பிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷமான காரியத்தை உணர செய்தார், புரிய வச்சார். ஆண்டவர் சொன்னார், அவர் கிரேட் திங்ஸை நம்ம வாழ்க்கையில் செய்கிறதற்கு அவர் கிரேஸ் போதுமானதாக இருக்கிறது. ஐ ரிப்பீட் இட் ஃபார் எவ்ரிபடி. இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் கிரேட் திங்ஸை செய்வதற்கு அவருடைய கிரேஸ் போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. நம்ம தகுதிக்கு மீறின காரியமாக இருக்கலாம். we can say that how is it possible, நான் இப்போது இவ்வளோ தான் என்கிட்ட பணம் இருக்குது, இதுவே கஷ்டப்படுறேன், எனக்கு மக்கள் இந்த இடமே இப்படி இருக்குது, இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதான் கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு புரியாதது, உனக்கு எட்டாதது, உன்னால் முடியாததை நான் என் கிருபையின் மூலமாக செய்கிறேன் என்று சொல்கிறார். we are going to a bigger place. பெரிய இடத்துக்கு போகிறோம். கர்த்தர் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. பெரிய காரியங்களை செய்ய காத்து எல்லாரும் சொல்லுவோமா? பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய காத்துட்டு இருக்கிறாரு. அது ஸோ ஸ்பெஷல். ஏன்னா 2025க்குள்ளே போகும் பொழுது ஆண்டவர் சிக்னிஃபிகண்ட்டாக அதை செஞ்சிருக்கிறார். அதனால தான் கிருபை என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு விசேஷமான காரியம். அண்ட் இந்த மாதம் நம்ம அதை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்க போகிறோம். கிருபை நம்ம வாழ்க்கையில் பெருகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் கிரேட் திங்ஸு எல்லா கண்களுக்கும் தெரிகிற மாதிரி வெளிப்படும். நான் திரும்பிய சொல்கிறேன், இது ஏன் என்னால் தைரியமாக பேச முடியுதுன்னா, முழுமையாக உணர்ந்து பேச முடியுதுன்னா, இந்த புது இடம் ராயபுரம் இடம் அதுக்கு ஒரு நல்ல சான்று. கொஞ்சம் கூட நான் முயற்சி எடுக்கலை, ஆண்டவர் என்ன அதுக்குள்ளே தள்ளிகிட்டே இருக்கிறாரு. இப்போ கூட ₹1 கையில் எங்களுக்கு இல்லை, ஆனால் ஆண்டவர் அதை செய்ய ஆரம்பித்தார். அட்வான்ஸே பே பண்ணியாச்சு. இன்னும் பெரிய செலவுகள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் அதை சந்திப்பார்னு தெரியும். நிறைய தடைகள் இருக்குது, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, பட் ஆண்டவர் அதெல்லாம் உடைப்பார்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில் ஒரு கிரேட் திங்கை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு நாட்கள் போக போக நான் ஒரு காரியத்தை உணர்றேன், அவரோட கிரேஸ் இல்லாமல் இந்த கிரேட் திங் நடக்கவே நடக்காது என்பது. அண்ட் தட்ஸ் வாட் we are going to see. In His grace we see the great in our life. அவருடைய கிருபையினால நாம் பார்க்க முடிந்த காரியம் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கிருபையினால, எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோமா? அவருடைய கிருபையினால நம்ம பார்க்க முடிகிற காரியங்கள் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்கள். In His grace we see the great. Hallelujah. பாருங்க, இந்த கிரேஸ் என்று சொல்லும் பொழுது இந்த கிரேஸை பற்றி ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்.
அதுக்கு முதலாவதாக இந்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24 அதிகாரம் 31 எடுத்து வாசிப்போம். The Gospel according to Luke chapter 24 verse 31. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். Then their eyes were opened and they knew him and he vanished from their sight. அவர்கள் கண்கள், எல்லாரும் சொல்லுமா, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. ஹalleluya. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது and they recognized him. அப்பதான் அவரை பார்க்கறாங்க. அது வரைக்கும் அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. They were not able to see Jesus. எம்மாவு என்கிற ஒரு ஊருக்கு செல்லுகிற 2 பேரோட வாழ்க்கையில் நடைபெற்ற மிக மிக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. so much treasure involved in this passage. இந்த பாசேஜுக்குள்ள அவ்வளோ பொக்கிஷங்கள் மறைந்திருக்கிறது. அப்படி 2 பேரோட வாழ்க்கையில் ஏசப்பா இடைப்படுகிறார். ஆனால் அவங்க கண்களுக்கு தெரியல, ஏசப்பான்னு தெரியல. ஆனால் ஏசப்பா பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா அவங்க கூட போகிறாரு. கடைசியில் அவங்களோட ஒரு இடத்துல உட்கார்றாரு, அவங்க வீட்டில் உட்கார்றாரு. சாப்பிடும் பொழுது தான் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருது. அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இது ஜீசஸ். அப்போ தான் அவங்க கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ தான் ஜீசஸ் என்பதை உணர்றாங்க. I want to tell you, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் இந்த கிருபையை நம்ம வாழ்க்கையில் உணராமல் இருக்கிறோம். கிருபன் வார்த்தை தெரியாதவங்க யாராங்க இருக்கிறீங்களா? அவங்க மட்டும் கை தூக்குங்களேன். கிரேஸ்ன்னு ஒரு வார்த்தை என்ன கேள்விப்பட்டதில்லைன்னு யாரும் சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, கடந்த சில வருடங்களில் இந்து மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கு கூட கிரேஸ்னா என்னன்னு தெரியும், கிருபனா என்னன்னு தெரியும். புரிஞ்சவங்களாம் சிரிக்கிறாங்க இல்லை? கிருபை அப்படின்ற வார்த்தை உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? கிருபைன்ற வார்த்தை உங்கள் ஸ்கூலில் அவங்க கூட படிக்கிறவங்க யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில். ஏன் தெரிஞ்சுது அப்படின்னா, கிருபைன்ற ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஊழியக்காரர் நல்ல எண்ணத்தோடு தான் போட்டிருப்பார் ஒரு அந்த பாட்டை. அந்த பாட்டை அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வைரல் ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன வருத்தத்துக்குரிய காரியம் என்றால், அந்த கிருபைன்ற வார்த்தை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுச்சு. கடைசியில் கிண்டல் கேலி ஆயிடுச்சு, ஒரு மீம் வேர்ட் ஆயிடுச்சு. அதை அதிகமாக நிறைய விஷயத்துக்கு விளையாட்டாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்ன தெரியாமல் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிண்டலுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் வேர்ட் இஸ் பிகம் ஸோ பாப்புலர். ஆனால் அது என்னென்னு கிறிஸ்துவர்களுக்கு கூட சரியாக தெரியாது. இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த பேசேஜை ஃபுல்லாக வாசிக்க போகிறோம். பெருசு நிறைய இருக்குது, ஆனால் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 31 வரைக்கும். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும்
எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயமுள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்திலே தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஆமென். இந்த பாசேஜ் நம்ம நிறைய முறை படிச்சிருந்தாலும் நல்லா தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் அதை படிக்கும் பொழுது there is something beautiful in this. இதில் முக்கியமாக பார்க்க போகிற ஒரு விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து 2 டிசைபிள்ஸை சந்திக்கிறார். அதில் ஒரு டிசைபிளோட பேர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அந்த டிசைபிள்? பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக இன்னும் சத்தமாக நிறைய பேர் இன்னும் தெரியல. எந்த வசனத்தில் வருது? அது 18 வருது. ஓகே, இன்னொருத்தர் பேர் சொல்லப்படல. இந்த 2 பேரை சந்திக்கிறாரு. இந்த 2 பேர் ரொம்ப சோகத்தில் நடந்து போகிறாங்க. கரெக்டா? ரொம்ப சோகத்தில் நடந்து போகிறாங்க. ரொம்ப சோர்வாக நடந்து போகிறாங்க. கரெக்டா? எஸ் ஆர் நோ? பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கு, கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, பயங்கள் இருக்கிறது. என்ன கேள்வி அவங்களுக்குள்ள? இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வந்தார், நாங்கள் எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம், எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவரோடு கூட நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம், பயணிக்க ஆரம்பித்தோம், தங்க ஆரம்பித்தோம், அவர் சொன்னதை கேட்க ஆரம்பித்தோம். we were so engaged and involved. ஆனால் இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து, இன்னைக்கு அந்த ஜீசஸ் மரித்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. அதை விட பயங்கர குழப்பத்தை கொடுக்குற காரியம் அவரோட பாடி காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. we are so worried என்று சொல்லி ஒரு உடைக்கப்பட்ட நிலையில் பயத்தோடு கூட பல கேள்விகளோடு கூட இவங்க நடந்து போயிட்டுருக்குறாங்க, பேசிட்டு போயிட்டுருக்குறாங்க. எங்கே போகிறாங்க? அவங்க ஊருக்கு திரும்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் they are so fed up. வா, ஊரில் போய் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம முந்தி இருந்த வாழ்க்கைக்கு போயிடலாம், முந்தி இருந்த வேலைக்கு போயிடலாம், முந்தி இருக்கிற மதத்துக்கே போயிடலாம், முந்தி இருந்த பழக்கத்துக்கு போயிடலாம் என்று சொல்லி நினச்சி போகிற ஒரு வாக் அது. அந்த இடத்துல ஜீசஸ் அவங்கள சந்திக்கிறார். அப்படி உடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஜீசஸ் அவங்கள தேடி வந்தது போல் நம்மளையும் தேடி வந்திருக்கிறாரா? வந்திருக்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்குல்ல? நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிற நேரத்தில் வந்திருக்கிற ஜீசஸ் தேடி வந்திருக்கிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல? சொல்லுங்கள். நம்ம பல கேள்விகளோடு இருக்கும் பொழுது ஜீசஸ் நம்மளை தேடி வந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கா? இங்கே நம்ம பயத்தோடு இருக்கும் பொழுது ஜீசஸ் நம்ம பக்கத்தில் வந்து நின்ன அனுபவம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கா? These 2 people were just like us. நம்ம எப்படி பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்திருக்கிறோமோ, அந்த சமயங்களை எப்படி இயேசு கிறிஸ்து தேடி வந்தாரோ
அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும். பட் டுடே ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். உங்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஜீசஸ் இவங்க 2 பேரும் தேடி வந்தார், அவங்க ஒட்டைக்கப்பட்ட நேரத்தில் தேடி வந்தார், நம்மளையும் அப்படி தான் தேடி வர்றாரு. பட் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின். நான் சொல்கிறேன் இப்போ இந்த பீப்புள், ஓகே, நான் சொல்லுகிற பீப்புள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்களேன். ஓகே, பைலட் ஞாபகம் இருக்கா? சீஃப் ப்ரீஸ்ட் ஞாபகம் இருக்கா? ஜூடாஸ் ஞாபகம் இருக்கா? பரம்பஸை விடுதலை செய்யணும் கத்துனாங்களே அந்த யூத மக்கள் ஞாபகம் இருக்கா? ஜீசஸை அடித்து அவரோட தாடி ஒவ்வொரு முடியும் பிடுங்கி அவரோட ட்ரெஸ் எல்லாம் பங்கு போட்டாங்களா, அவங்க சிலுவையில் அரைஞ்சாங்களா, அவங்க ஞாபகம் இருக்கா? பைலட்டு கை கழுவினார், சீஃப் ப்ரீஸ்ட்டு காரணமாக இருந்தார், ஜூடாஸு வெள்ளிக்காசுக்கு விற்றுட்டு போயிட்டான், இது வேலைக்காவது இனிமேலும் தெரிஞ்சு. அவர் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சு யாரெல்லாம் எப்படியாவது இவங்களை சரி பண்ணிடலாம், இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்களை உருவாக்கணும்னு சொல்லி நினச்சாரோ அவங்க கொடிய குற்றவாளியை நீங்கள் விடுங்க, இவரை அரைஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. சோல்ஜர்ஸு அவங்க செய்கிற அந்த வேலையை ரொம்ப ஒரு சாடிஸ்டிக் ப்ளஷரோட என்ஜாய் பண்ணி அவரோட அடித்தாங்க, உதைச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. ஆனால் ஜீசஸு அந்த டைட் ஸ்கெடியூலில் ரொம்ப ப்ரெஷியஸ் அவருக்கு அப்போ டைம் தான். அந்த டைம் அப்பாயின்மெண்ட்டை பைலட்டை பார்க்கணுன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி பைலட்டை பார்த்து, எப்பா கொஞ்சம் நீ நின்று இருக்கலாம், நீ நிற்கலன்னு என்ன நான் வந்துட்டேன் பத்தியா என்று சொல்லலை. சீஃப் ப்ரீஸ்ட்டை பார்த்து, ஏய் இப்போ நீ அங்கே உட்காரு, நான் உனக்கு மேலே உட்காந்துருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அதை செய்யலை. ஜூடாஸை பார்த்து, பார்த்தியா நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் மணியை பற்றி, கிரீடை பற்றி, நீ கேட்கல, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நான் பிரசங்கம் சண்டே கஷ்டப்பட்டு உனக்கு பண்ணேன், நீ அதெல்லாம் மதிக்கலை, நீ கேட்கல, இப்போ பார் நான் பிரசங்கம் பண்ண காரியம்லாம் உண்மையாக நடந்திருக்கு, அந்த காசு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். அதுக்கு நேரம் செலவழிக்கலை. இதுதான் பியூட்டிஃபுல். நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் போயிருப்பேன், இங்கே தான் ஃபஸ்ட்டு போயிருப்பேன், ஒன்றுமே சொல்ல வேணாம், அங்கே போய் நின்னாலே போதும். இவங்க கண்டிப்பாக நான் ஜீசஸாக இருந்தா அவங்க முன்னாடி போய் நின்று அடிக்க மாட்டார், ஆனால் முன்னாடி இப்போ முடிஞ்சால் இழுத்து பாடுறா தாடியை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை நான் கொஞ்சம் யோசிக்கும் பொழுது, இந்த ஆங்கிள்லேருந்து நான் இந்த வசனங்களை வாசிக்கும் போது, இந்த பேசேஜை வாசிக்கும் போது எனக்கு இந்த ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தினார். இது யோசிக்கும் போது ஆக்சுவலாக சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் எனக்கு தோணுச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஐ வுட் ஹவ் டன் தட். நான் இவங்களை தான் தேடி போயிருப்பேன் ஃபஸ்ட்டு, இவங்களுக்குலாம் நேரம் கொடுத்துருப்பேன், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பேன், உங்களை சந்திக்கணும்னு சொல்லியிருப்பேன். இல்லாட்டி அவங்க வீட்டுக்குள்ளே கதவு மூடி இருக்கும்போது அப்படியே ஸ்வைங்கன்னு உள்ளே போயிருப்பேன். பட் ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்ட். I'm so surprised. I'm surprised beyond words. Jesus இவங்களை தேடி போகல. He did not want to justify himself. நான் யார் தெரியுமான்னு இப்போ ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் நேரத்தை செலவழிக்கல. He could have showed his authority. He could have showed his clout. பழிய வாங்கியிருக்கலாம். ஊர் பேர் தெரியாத, அதுக்கு முன்னாடி எங்கேயுமே வசனங்களில் வராத, அந்த சிலுவைக்கு போகிறீங்க, அந்த ட்ரீட்டு கொடுங்கன்னு ட்ரீட்டு வச்சார ஜீசஸ் லாஸ்ட் சப்பர், அங்கே அவங்க இல்லை. அந்த 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 பொண்ணை உயிரோடு எழுப்புறதுக்கு ஒரு 3 ஸ்பெஷல் இன்னர் சர்க்கிள் மட்டும் கூப்பிட்டு போனார், அங்கே இல்லை. they were not part of the close group inner circle. மாடி வீட்டு அறையில் அவங்க பேர் மென்ஷன் பண்ணப்படலை. Their names were not mentioned anywhere else. அதுவும் இப்போ ஒரே ஒருத்தன் பேர் தான் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, இன்னொருத்தன் பேர் சொல்கிற அளவு கூட அவன் தகுதி இல்லாமல் இருக்கிறான். பட் ஜீசஸ்
அந்த லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைமில் அவரோட ப்ரெஷியஸான டைமை, அவருக்கு அப்போ மோஸ்ட் வேல்யூபிளாக இருந்தது அந்த டைம், அவரோட ஆடியன்ஸை, அப்பாயின்மெண்ட்டை இந்த 2 பேருக்கு கொடுத்தாரு. அவங்க 2 பேருக்கு கொடுக்கலன்னா அந்த 2 பேர் கூட கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. பைபிள் அவங்க பேரே வந்திருக்கு, யாருமே அதை நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பீட்டருக்கு கொடுக்கலன்னா மேபி யோசிச்சிருப்பாங்க, பாவம் அவனை தான் சந்திச்சிருக்கலாமேன்னு யோசிச்சிருப்பாங்க. மேபி இந்த டிசைபிள்ஸ் அவர் கூட இருந்தது 11 பேருக்கு கொடுக்கலன்னா மேபி யோசிச்சிருக்கலாம், ஏன் இப்படி போய் அவங்கள அப்புறம் தைரியப்படுத்தலன்னு யோசிச்சிருக்கலாம். பட் இந்த 2 பேருக்கு கொடுக்கணும் யாருமே யோசித்து கூட மாட்டாங்க, கேட்டு கூட மாட்டாங்க. அது ஒரு பொருட்டாக ஜீசஸோட ரெப்புடேஷன் அதனால குறைஞ்சிருக்காது. மேபி பீட்டரை சந்திக்கலன்னா குறைஞ்சிருக்கும், ஆனால் இவங்களை சந்திக்கலன்னா குறைஞ்சிருக்காது. டிசைபிள்ஸை சந்திக்கலாம் குறைஞ்சிருக்காங்க, இவங்களை சந்திக்கலன்னா குறைஞ்சிருக்காது. இது எங்கேயுமே வந்திருக்காது. பைபிள் nobody would have even known and it didn't matter. But even then he came for those 2 people, walked those 7 miles or more, sat with them, ate with them. அவங்களுடைய எல்லா விதமான குழப்பங்களையும் மாற்றி, கேள்விகளை மாற்றி, அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லாமல் வழி தப்பி போயிட்டு இருந்தாங்க, அவங்கள சந்தித்து அவங்கள திரும்பி எங்கே வரணுமோ அங்கே வர வச்சார். பார்த்தீங்களா, இது பேர் தான் கிரேஸ். கிருபை அப்படின்ற ஒரு வேர்டு இன்னைக்கு மோஸ்ட் மிஸ்யூஸ்ட் வேர்டு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா அப்யூஸ்ட் வேர்ட். கிருபையை வெளியால் கொச்சப்படுத்துகிறாங்கன்னா நம்ம ஆளுங்க அது என்னன்னே தெரியாமல் அதை அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாத்துக்கும் கிருபை, அவர் கிருபை, ஏன் உன் கிருபை. சாரி டு சே திஸ், இஃப் யூ நோ த மீனிங், ரியல் மீனிங், இந்த கிரேஸ் கிருபைக்கு உண்மையான அர்த்தம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த வார்த்தையை உச்சரிக்கவே நம்ம பயப்படுவோம். இட்ஸ் ஸோ பவர்ஃபுல், இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். எம்மா அவங்கள மாதிரி தான் நம்மளுங்க. When I was reading it, I was crying. When I was reading this passage, I was crying. ஏன் தெரியுமா அழுதேன்? அவங்கள தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள தேடி போவாட்டி கூட யாருமே அதை பற்றி கேட்க போகிறதா தெரியாமல் போயிருக்கோம். என்னை தேடி வருகின்ற அவசியமே அவருக்கு இல்லை. அவங்களாவது ஏதோ டிசைபிள்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிலாம் இருக்குது, காட்டுறாங்க, சொல்கிறாங்க. நம்மலாம் பாவிலேயே பிரதான பாவியாக இருந்துகிட்டே இருக்கிறோம். அவர் விட்டு விலகி போயிட்டே இருக்கிறோம். இப்போவும் சபைக்கு வந்தாலும் நம்ம சொல்லால் செயலால் அவர் விட்டு விலகி போயிட்டே இருக்கிறோம். போடான்னு விட்டுடலாம், ஆனால் விட மாட்டார்ல, தேடி வந்துட்டே இருக்கிறார்ல. இந்த பாசேஜ் வாசிக்கும் போது இங்கிலீஷில் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவாங்க, he drew near them என்று சொல்லி இருக்கிறது. அவங்க பக்கத்தில் நெருங்கி வந்தார். தூரத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, he just came after them, close to them. The Lord is close to the broken hearted என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நொறுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறார், நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நமக்கு ஏதாவது தகுதி இருக்கா? நம்ம பேசுகிற காரியங்கள், நேம் சேக்க ஒரு கிறிஸ்டியன் ஒரு பேரை வைக்கிறனால தகுதி இல்லை, அது நமக்கே தெரியும். ஒரு நாள் அல்லேலூயா என்று சத்தமாக பாடுறனால தகுதி இல்லை, வசனங்களை வீட்டில் மாட்டி வைக்கிறனால, சில வசனங்களை மனப்பாடமாக சொல்கிறனால தகுதி இல்லை, அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நம்ம வாழ்க்கை, நம்ம இருதயம், நம்ம சிந்தனை நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், எப்படி இருக்கோன்றது நம்ம மட்டும் தான் தெரியும். எத்தனை முறை விலகி போகிறோம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் தேடி வராரு, பக்கத்தில் வராரு.
என்னை மாற்ற, என்னை தூக்கி எடுக்க, அவர் எதற்காக இந்த பூமியில் என்னை உருவாக்கினாரோ, எரேமியா 1:5 உருவாக்கினாரோ, அதை நான் திரும்பி வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு என்னை பின்தொடர்ந்து வருகிறார். பார்த்தீங்களா? அதுதான் கிருபை. If anybody in your office or anybody outside makes fun of this word grace, take a stand. சும்மா விட்டுறாதீங்க. இந்த கிருபைனா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைங்க, எடுத்து சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க. Because grace is the most beautiful thing and the biggest and best gift that we can celebrate. இவ்வளோ அற்புதமான இந்த கிரேஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலலாம் இருக்கா? எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கா இந்த கிருபை? அவர் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு ஒரு அடிமை கோலம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தது, என்னை தேடி வந்தது, எனக்காக வாழ்ந்தது, எனக்காக மரித்தது, எனக்காக உயிர் தெழுந்தது கிரேஸ், கிருபை. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறார். கிரேஸ் இனியும் வருவார். கிரேஸ் விட மாட்டார். தப்பிச்சு ஓடிலாம் மட்டும் நினைக்காதீங்க, விட மாட்டார். His grace can be aggressive at times. அவர் கிருபை கொஞ்சம் முரட்டா இருக்கும் சில நேரங்களில். ஆனால் நம்ம முரட்டாட்டம் பண்ணால் முரட்டாக தான் இருக்கும். பட் இட் இஸ் கிரேஸ். But today I want to show you something even more beautiful. இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்தை காண்பிக்க ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு கிரேஸ் பார்த்தோம். In His grace we see the great. எல்லாரும் சொல்லுவோமா? In His grace we see the great. அவர் கிருபை மூலமாக நாம் பார்க்கிறது பெரிய காரியங்களை. எல்லாரும் சொல்லுமா? அவர் கிருபை மூலமாக நம்ம பார்க்கிறது பெரிய காரியங்களை. ஸோ கிரேஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? கிருபைன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? கிரேஸ் என்பது என்னன்னு நமக்கு புரிஞ்சிச்சு. இப்போது அடுத்தது சி, பார்க்கிறது. ஏன் நம்ம எல்லாம் இந்த கிரேஸை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கிறோன்னா, ஏன் நம்ம எல்லாரும் இந்த கிரேஸை மற்றவங்களுக்கு புரிய வைக்காமல் இருக்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த கிரேஸு பெருகிறத புரிஞ்சிக்காமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம், பார்க்காம இருக்கிறோம். இந்த எம்மாவு சீஷர்களை போல நம்ம கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இட்ஸ் க்ளோஸ்ட், இட்ஸ் பிளைண்டட். கிரேஸ் நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. இந்த மாதிரிலாம் நீங்களாம் சோர்வாலாம் உட்காந்துருக்க மாட்டீங்க. If you realize what is happening in your life and if you see the grace of God in your life, அவர் கிருபை எப்படி உங்கள் வாழ்க்கையில் அது 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 பல காரியங்களை செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டீங்கன்னா, உங்கள் கண்கள் திறக்கப்பட்டுச்சுன்னா, நம்மளாம் இப்படி சோர்வான சோம்பேறியான, நம்மளாம் இப்போ இப்படி தூங்கி வலிகிற ஜனமாக இருக்க மாட்டோம். we will be full of energy. வாழ்க்கையை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நம்ம கொண்டாட ஆரம்பிச்சிடும். But the problem is just this, we don't realize what grace is. அது பார்க்க மாட்டோம். கிரேஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியல, அப்புறம் அது எப்படி நம்ம வாழ்க்கையில் பார்க்குறதுன்னு தெரியல. இன்னைக்கு I'm going to teach you எப்படி இந்த கிரேஸ் நம்ம வாழ்க்கையில் பார்க்கலாம் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுறேன். 3 காரியங்கள். முதல் காரியம், லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். தம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி
சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். நல்லா கவனிங்க. ஏன் இந்த 17-24 வரைக்கும் வாசிக்க வச்சேன்னா, 13 இந்த இன்சிடென்ட் ஆரம்பிக்குது. எங்க 13 ஆரம்பிக்குது. 31 இந்த 34 கிட்ட இந்த பாசேஜ் வந்து இந்த இன்சிடென்ட் முடியுது. கரெக்டா? ஓகேயா? தப்பா சொல்றேன் அது? ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எத்தனை வேர்சஸ் இருக்குதுல்ல? இந்த பாசேஜுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வசனங்கள் எவ்வளோ? இந்த இன்சிடென்ட்டுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வசனங்கள் எவ்வளோ? எங்கே ஆரம்பிக்குது? 13 ஆரம்பிக்குதா? 13 ஆரம்பிக்குதா இந்த இன்சிடென்ட்டு? அவங்க நடந்து போகிறாங்கன்றது எங்கே ஆரம்பிக்குது? எம்மாவை நோக்கி 2 சீஷர்கள் நடந்து போகிறாங்கன்னு எந்த வசனத்தில் ஆரம்பிக்குது? 13 ஆரம்பிக்குதா? 13 ஆரம்பிக்குதா? ஸோ ஏசு கிறிஸ்துவை இவங்க பார்த்த பிறகு ஏசு கிறிஸ்துன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் போய் அவங்க சீஷர்கிட்ட போகிறாங்க. அதோட அந்த இன்சிடென்ட் முடியுதா? அங்கே போய் பேசுகிறாங்க. கரெக்டா? எங்கே முடியுது அது? 31 34 வரைக்கும் போகுது அது இல்லை? பார்த்தது வந்து 31. அதுக்கப்புறம் அவங்க பேசி அவங்க அந்த எம்மாவு டிசைபிள்ஸை பற்றி இருக்கிறது 34 வரைக்கும் இருக்கா? கரெக்டா? ஓகே. இப்போ சொல்லுங்க, 13 34 வரைக்கும் எத்தனை வசனங்கள்? 21 verses. அதான் அந்த என்டையர் இன்சிடென்ட். கரெக்டா? கரெக்டா இல்லையா? 17 24 வரைக்கும் எத்தனை வசனம்? 21 verses என்டையர் இன்சிடென்ட் நடந்து முடியுது. ஆனால் அதில் மேக்ஸிமம் 8 எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? மேக்ஸிமம் போர்ஷனில் ஏசுப்பா அவங்க சொல்கிறத கேட்டு தான் இருந்தார். He was listening to them. கவனிக்கிறீங்களா இங்கே எல்லாரும்? He was listening to them. Don't you think it's beautiful? அற்புதமா இல்லை? நடுவில் 2 இடத்துல அவங்கள பேச வைக்கிறாரு. ஃபஸ்ட்டு கேட்குறாரு. அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனால் கேட்குறாரு, பேச வைக்கிறாரு. அவங்க திரும்பியும் ஏதோ சரியாக சொல்ல பாதிலே மூடிக்கிறாங்க. இங்கிலீஷில் கொஸ்டின் பேட்டர்னில் வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின், க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின் சொல்லுவாங்க கிராமரில். கரெக்டா? ஓப்பன் எண்டட் கொஸ்டின் என்னது? ஒரு கேள்வி கேட்டால் எஸ் ஆர் நோன்னு பதில் சொல்லாமல் நிறைய பேச வைக்கிறது. ஜீசஸ் எப்படி கேள்வி கேட்டார்? ஓப்பன் எண்டட் கொஸ்டின். 2 கொஸ்டினுமே ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கேட்குறாரு, அவங்க க்ளோஸ் எண்டட் கொஸ்டின் அளவுக்கு கம்மியாக பதில் சொல்கிறாங்க, விட மாட்டாரு. திரும்பியும் கேட்குறாரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின். ஏன் தெரியுமா? அவங்க உள்ளத்தில் பல காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு லீனிங் இயர் கொடுக்கணும், ஒரு லீனிங் ஷோல்டர் கொடுக்கணும். அவங்க சொல்கிறத கேட்கணும். ஒரு லிஸ்னிங் இயர், ஒரு லீனிங் ஷோல்டர் கொடுக்கணும். அவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்க மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க கொட்டணும்னு சொல்லிட்டு இஸ் மேக்கிங் தம் ஸ்பீக். பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது நம்மகிட்ட வந்து கேட்டால், ஒரு கஷ்டத்தை கேட்டால், நம்ம அதை ஃபுல்லாக சொல்லக்கூட நம்மளுக்கு முடியாது, அது பிடிக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது ஒன்றும் இல்லை, இப்படி நடந்துச்சு அப்படிலாம் சொல்லி விட்டுருவோம். அவங்களும் அப்படியா சரி ஓகேன்னு போயிடுவாங்க. பிகாஸ் கிவிங் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பீப்புள். ஸோ அவங்களால ரொம்ப ட்ராமாக்கு நேரம் கொடுக்க முடியாதனால எல்லோரும் ஓகேன்னு போயிடுவாங்க. ஆனால் ஜீசஸ் அப்படி போக மாட்டார். ஜீசஸுக்கு தெரியும், உன் மனசில் இருக்கிறது ஃபுல்லாக நீ இன்னும் சொல்லி முடிக்கலை, உன் காயங்கள் எல்லாவற்றையும் நீ இன்னும் வெளிப்படுத்தலை, உன் கஷ்டங்கள், கதறல்கள், கேள்விகள், பயங்கள் எல்லாவற்றையும் இன்னும் நீ ஷேர் பண்ணலைன்னு சொல்லி அவருக்கு தெரியும். He will ensure till the last letter உன் உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களை வெளியே கொண்டு வந்து நீ அதை ஷேர் பண்ணணும். அதை கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கிறது. and he is the only person who will be so patient and who will listen to you. உன்னுடைய கதறல்களை கேட்டு, உன் சத்தத்தை கேட்டு அதை கவனமாக உள்வாங்க அவர் ஒருத்தரால் மட்டும்தான் முடியும். only him.
he listens even now. அவர் ஒரு முறை என்னை கேட்டார், பிரதர், யாருமே என்னை மதிக்கலை, ஆனால் ஜீசஸ்னு ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, நான் பேசும் பொழுது அவர் கேட்டார், ஆனால் தான் நான் ஏசப்பா கிட்ட வந்து, ஆனால் தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். அப்போ இப்போவும் அவர் மட்டும்தான் கேட்பார். நிறைய முறை நம்ம சொல்கிறோம்ல, ஏசப்பா உங்களுக்கு மனசில் கொஞ்சம் ஈரம் இருக்கா, உங்களுக்கு இருதயம் இருக்கா, பேச மாட்டிங்களா, என்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா, நான் அவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேனா, ஒன்றுமே பேச மாட்டீங்க என்றெல்லாம் சொல்லி கதறிக்கிறீங்களா? நான் கதறிக்கிறேன் நிறைய வாட்டி. நீங்களாம் அந்த மாதிரி புலம்பிருக்கிறீங்களா? நான் புலம்பிருக்கிறேன் நிறைய வாட்டி. பட் எனக்கு ரொம்ப நாளாக புரியல. அப்போல்லாம் அவர் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தார், நடுவில் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அமைதியாக கேட்டுட்டு இருந்தார். நான் பேசும்போது கேட்கறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இல்லை, புரியல அவங்களுக்கு. ஆனால் எல்லாத்தையும் புரிஞ்சது அவர் மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. இன்னைக்கு ஏசப்பா ஏன் அமைதியாக இருக்கிறேன்னு தயவுசெய்து கேட்காதீங்க. அவர் நீங்கள் பேசணுன்னு அவர் உங்களை பேச விட்டுட்டு இருக்கிறாரு. அவர் தெரியும் வேறு யாருக்கும் புரியல நீங்கள் பேசுகிறது, வேறு யாருக்கும் உங்கள் கஷ்டம் புரியலன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவருக்கு தெரியும், அதனால தான் அமைதியாக கேட்குறாரு. He wants to hear you out. Not because he does not know, அவருக்கு தெரியாதுன்னு இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதா எம்மா ஒரு டிசைபிள்ஸ் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு. அதனால் கேட்குறாரு, விடமாட்டார், திரும்பியும் கேட்குறாரு. அவங்க பேசி முடித்து எல்லாத்தையும் கொட்டுற வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. And that's what he does today. And that is grace operating in our lives. பார்க்குறீங்களா உங்கள் வாழ்க்கையில்? கண்கள் இது வரைக்கும் நம்மளுக்கு மறைக்கப்பட்டிருக்குது, தெரியல, தான் கிரேஸ்ன்னு தெரியல. நம்மளா கிரேஸ்னால் உடனே காரு கேட்டோன்னா கார் வேணும், வீடு கேட்டோன்னா வீடு வேணும், இது பணம் கேட்டோன்னா பணம் வேணும், அப்போ தான் கிரேஸ்ன்னு சொல்கிறோம், அப்போ தான் கிருபன்றோம். சிலர் சொல்கிறாங்க நான் பாட்டு பாடுறது கிரேஸ்ன்றாங்க. சிலர் வந்து இப்போ விளையாட்டுக்கு கிரேஸை பயன்படுத்துகிறாங்க, கிருபன்றத வார்த்தையை கொச்சப்படுத்திட்டு இருக்கிறாங்க. பட் மேக் பீப்புள் நோ, ஃபர்ஸ்ட் யூ நோ, you see the grace in your life. It's not about what you want and what you have, it's about Jesus listening to his grace. எப்போ வேணால் போய் நீங்கள் உங்கள் கதவை மூடி முழங்கால் படிட்டு உக்காந்து, இல்லாட்டி பஸ்ஸில் வரும் பொழுது, காரில் வரும் பொழுது, நடந்து வரும் பொழுது, இல்லாட்டி ஒரு கூட்டம் மக்கள் உங்களை கிண்டல் செய்யும்போது அந்த இடத்துல நின்று, ஏசப்பா என்னை பாருங்கள் என்ன செய்கிறாங்க, எனக்கு என்ன இப்படி நடக்குது, என்னை காப்பாற்றுங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள், என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கன்னு நீங்கள் சொல்லி அவர்கிட்ட மட்டும்தான் முழுமையாக பேச முடியும். அண்ட் அதை கேட்குறாரு. நீங்கள் பேசுகிறீங்க தெரியுமா, ஏசப்பா என்று சொல்லி பேசுகிறீங்க தெரியுமா, அது நீங்களாக பேசல, அவர் உங்களை பேச வைக்கிறாரு. இன்றைக்கி மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கு, யாருமே எனக்கு இல்லை, என் நிலைமை இப்படி இருக்குன்னு சொல்லி நினச்சி அப்படி ஆயிட்டாங்க. பட் யூ நோ வாட், God doesn't leave us like that. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட பேசு, என்கிட்ட கொட்டு, உன் உள்ளத்தை என்கிட்ட கொட்டு, என்கிட்ட ஷேர் பண்ணு, உன் கேள்விகளை என்கிட்ட கேளு, யார்ட்டையும் கேட்க முடியாத கேள்விகளை என்கிட்ட கேளு, நான் உனக்கு காது கொடுக்குறேன் என்று சொல்கிறார். இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கணும். அடுத்த முறை கிருபைனா என்னன்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா, உங்கள் சத்தத்தை கேட்க ஒருத்தர் காத்துட்டு இருக்கிறார் பார்த்தீங்களா, உங்களை பேச வைக்கிறார் பார்த்தீங்களா, அது கிருபை. லூக்கா 24:25-27 வாசிக்க வேண்டாம், பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 25-27 வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக எப்போ சொல்கிறேன் என்ன வசனம் சொல்கிறேன், 25 சொல்லனா, எங்கே வரைக்கும் அவர் கேட்டார் காது கொடுத்து, 24 வரைக்கும் கேட்குறாரு. இப்போ 25 பதில் கொடுக்குறாரு. சும்மா கேட்டுட்டு அமைதியாக போகிறவர் இல்லை அவர். நீங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு, உங்கள் உள்ளத்தின் கதறல்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அவர் பதில் கொடுப்பாரு. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிறவர். ஜீசஸ் இஸ் த ரியல் ஹீரோ, சூப்பர் ஹீரோ, ட்ரூ ஹீரோ. அவர் சீன்லாம் போட மாட்டார், ஆமாம், வாழ்க்கையை சீனாக மாற்றுவார். He can change and transform our lives. He always takes the backstage. பாருங்க, அதுக்கு அவர் யூஸ் பண்ணுற ரூட் அண்ட் டெக்னிக் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாரு, இப்போது பதில் சொல்கிறார் அவங்களுக்கு. அவரை பிரம்மாண்டப்படுத்தி சொல்லலை, வசனங்களை, அவங்க கேள்வி எல்லாவற்றுக்கும் பதில் எங்கே கொண்டு வர்றாரு?
இந்த 2 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப திரும்ப ஸ்கிரிப்சர்ஸ்க்கு கொண்டு வர்றார். அவங்கள எழுதப்பட்டிருக்கிற, சொல்லப்பட்டிருக்கிற, மெசையாவை குறித்து நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற என்று வசனங்களுக்கு திரும்பி கொண்டு வராரு. அண்ட் தட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹவ் கிரேஸ் வில் ஆப்ரேட் இன் அவர் லைஃப்ஸ். நம்ம கதறுவோம், கத்துவோம், கேள்வி கேட்போம், பயப்படுவோம், எல்லாத்தையும் பொறுமையாக கேட்பாரு. அதுக்கப்புறம் வசனங்கள்லேருந்து நமக்கு சொல்லி கொடுப்பாரு. வசனங்கள் மூலமாக நமக்கு பேசுவார். நடந்திருக்கா? அது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா? எத்தனை பேருக்கு நடந்திருக்கு? உலகத்தில் மோஸ்ட் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் அண்டர்கோ பண்ணும் பொழுது when we cry out to God, when we pray to God, ஜெபிச்ச கொஞ்ச நேரத்தில் இல்லாட்டி ஜெபிக்கும் பொழுது வசனங்கள் மூலமாக பேசியிருக்கிறாரா? ஃபுல் ப்ரூஃப், ட்ரைட் அண்ட் டெஸ்டட். யாராவது இங்கே இருக்கிறவங்க யாராவது இதை ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன். யூ ட்ரை திஸ். உங்களோட கவலை, கஷ்டங்கள், கதலை நேரத்தில் இயேசுப்பா கிட்ட நீங்கள் ஜெபிச்சு வசனங்களை வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும், எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதில் நிச்சயமாக கிடைக்கும். பாருங்க, இந்த கிரேஸ் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிங்க. இதான் கிருபை. இது உங்கள் வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிங்க. This is beautiful. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. இங்கிலீஷில் வாசிங்க ஃபார் சேஞ்ச். 24:30. Now it came to pass, as he sat at the table with them, that he took bread, blessed and broke it, and gave it to them. இவங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. பாருங்க, அவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. வீட்டில் வந்து சாப்பிட உட்காடுறாங்க. அப்போது ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அந்த பிரெட்டை எடுத்து அதை பிட்டு அவங்களுக்கு கொடுத்தார். யார் வீட்டில் போய் யார் வந்து பிரெட்டை எடுத்து யாருக்கு கொடுக்குறது? உங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட்டை நீங்கள் கூப்பிட்றீங்க, வழிபோக்கர் யாரோ ரோட்டில் பார்க்குறீங்க, திடீர்னு மெட்ரோவில் வந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒருத்தர் வராரு, உங்க கூட பேசுகிறாரு, ரொம்ப நல்லா ஷேர் பண்ணுறாரு, நிறைய விஷயம் அவர் சாட்சிலாம் சொல்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாயிடுது, உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குது. அவர் ஊழியக்காரர் என்று சொல்கிறாரு. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஐயா கொஞ்சம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வாங்கயா, வீட்டுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ப்ரே பண்ணிட்டு போங்க. கேட்பீங்களா? கேட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்கீங்களா? ஓகே. அவங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு உங்கள் டேபிளில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறீங்க. பிரியாணியா? அப்படியே நேராக டேபிளுக்கு போகிறாரு, பிரியாணி எடுக்கிறாரு. அவராக தட்டில் போகிறாரு. அவராக அதில் இதை ஊற்றுறாரு, தக்காளி பச்சடியோ வாட் எவர் யூ ஹேவ், அதை ஊற்றுறாரு. அதுக்கப்புறம் அவராக எடுத்து உங்களுக்கு ஊட்ட வராரு. சும்மா இருப்பீங்களா? இவர் அதுதான் பண்ணிட்டுருக்கிறாரு. யாரோ வீட்டுக்கு போயிட்டு அவர் பிரெட் எடுத்து அவர் பிட்டு அவர் அவங்களுக்கு ஊட்டுறாரு. அவங்களும் அது காட் மூமெண்ட் என்று சொல்கிறாங்க. உடனே அப்படியே அவங்க ஏசப்படா அப்படின்றாங்க. You know what he was actually doing? எப்பொழுதும் இதுதான் யார் செய்வார் அவர். அது யார் வீடாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அது வந்து கடற்கரை ஓரமாக இருந்தாலும் சரி, அது யாராவது ஒரு வீட்டில் ஃபீஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு தள்ளி யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு மலையாக இருந்தாலும் சரி, அவர் தான் எடுத்து ஊட்டுவார். பிகாஸ் he loves feeding his children. அவர் பிள்ளைகளை போஷிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். He loves it. He doesn't want us to be hungry. நம்ம குறைவுகள் இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அது அவருக்கு பிரியம் இல்லை. நம்ம சொல்லலாம், அப்பா போதும் ஆண்டவர், எனக்கு இந்த இடம் போதும் ஆண்டவர், இதே ஃபுல்லாக நிறைய மாட்டேங்குது. இல்லை, உனக்கு இன்னும் பெரிய இடம் வேணும். அவர் கேட்பாருங்க, அவர் சொல்லி தருவாருங்க, அவர் நம்ம தேவைகளை சந்திப்பாருங்க. இதாங்க கிரேஸ். அவ்வளோதான் கிரேஸ். இதை பார்க்க ஆரம்பிக்கணும் நம்ம லைஃப்பில். நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம பார்க்கறது கிடையாதுயா. நம்ம பார்த்தா தானே மற்றவங்க பார்க்க முடியும் கிரேஸை. we don't see it. How will others see it? நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். So what I'm trying to say is, நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் லைஃப்பில் கொண்டாட ஆரம்பிக்கணும். நம்ம நேரத்தை எதுக்கு நம்ம செலவழிக்கிறோம்? யார் என்ன தப்பு செஞ்சான்றதை பார்க்குறதுல செலவழிக்கிறோம்.
நம்ம நேரத்தை எதிர்த்து நம்ம செலவழிக்கிறோம். நம்மக்கிட்ட என்ன குறைகள் இருக்குன்றத நம்மளே புலம்புறதில்ல, நம்மளே நமக்கு புலம்புறது, மற்றவங்ககிட்ட புலம்புறதுல செலவழிக்கிறோம். பட் ஐம் டெல்லிங் யூ, ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் ஃபோக்கஸ். ஸ்டார்ட் சீயிங், இன்னைக்கு என்ன கிரேஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு, இப்போ என்ன கிரேஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு என்று சொல்லி பார்க்க ஆரம்பிங்களேன். ஐம் டெல்லிங் யுவர் லைஃப் வில் ட்ரான்ஸ்ஃபார்ம். உங்கள் வாழ்க்கை மாறும், சந்தோஷமாக மாறும். என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஸ்லைட் என்ன காட்டினேன்? கிரேஸ் காட்டினேன். அப்புறம் அதை பார்க்கணுன்னு சொன்னேன். கிரேஸ்னால் என்னன்னு சொன்னேன். அப்புறம் அதை பார்க்கணுன்னு சொன்னேன். பிகாஸ் இன் திஸ் கிரேஸ் வி see என்ன 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 பார்க்கணும்? என்ன பார்க்கணும்? அண்ட் வாட் இஸ் தட் கிரேட்? லூக்கா 24:32 பார்க்குறோம். இவர் இயேசுப்பான்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? their hearts are burning with fire. என்ன? their hearts are burning with fire. அவங்க பேசுகிறாங்க, அவங்க இருதயம் என்னது? ஃபயரில் பேர்ன் ஆகுது. பேர்ன் ஆகுதா? அவங்க பேசுகிறாங்க, ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க சொல்லுங்கள்? அந்த 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 வசனம் மட்டும் வாசிங்களேன். அவங்க இருதயத்தை குறித்து என்ன பேசுகிறாங்க? அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்புறம் உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஓகே, இங்கிலீஷ்ல 32 இந்த வசனம். They said to each other, நானே வாசிக்கிறேன். They said to each other, did not our hearts burn within us while he talked to us on the road? அவங்க இங்கிலீஷ்ல அது போட்டிருக்கு did not burn. தமிழ்ல ஆனா 32ல என்ன போட்டிருக்கு? அப்பொழுது அவர் ஒருவரை நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? Just understand, இந்த 32 verseல what is so powerful என்றால், அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது மட்டும் அல்ல, அது அவங்க யோசிக்கிறாங்க. இருதயம் எப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சுது? கர்த்தரோட கிரேஸ் ஆப்ரேட் ஆகும்போது கொழுந்து விட்டு எரிஞ்சுது. when the grace of God was operating in their hearts and lives, அப்போ அவங்க இருதயம் கொழுந்து விட்டது. ஃபயர். உங்க லைஃப்ல கர்த்தரோட கிரேஸ் ஆப்ரேட் ஆகும் பொழுது அதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சோன்னே உங்களுக்குள்ள ஒரு 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 அபிஷேகம், ஒரு பவர், ஒரு ஃபயர், ஒரு அக்னி, நீங்கள் அதை எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஒவ்வொருத்தரும் நிறைய விதத்தில் சொல்லுவாங்க. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் இஸ் சூப்பர் நேச்சுரல். அது என்ன செய்யணும்? அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ வாட்டி நீங்கள் கீழே விழுந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு புது பலத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன செய்யணும்? உங்களை சுற்றி எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தாலும், எவ்வளோ போராட்டம், பெரிய அப்டக்கிள்ஸ் இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது என்ன செய்யணும்? உங்களுக்கு எவ்வளோ பெரிய சுகவீனங்கள், கஷ்டங்கள், குறைவுகள் இருந்தாலும் இது சந்திக்கப்படும், இதை தாண்டுவேன், சுகம் அடைவேன் என்ற ஒரு வேகம் உங்களுக்குள்ள கொடுக்கும். அது என்ன செய்யணும்? உங்களை சும்மா விடாது. அது என்ன செய்யணும்? உங்களை ஓட வைக்கும். அது என்ன செய்யணும்? உங்களை சாதிக்க வைக்கும். பட் யூ வில் நோ தட் தேர் இஸ் a fire in your life. சுட்டெரிக்கிற அக்னி. இது பிப்ளிக்கல் டர்ம், பட் பிராக்டிக்கலாக சொல்கிறேன், யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஒரு சந்தோஷம் இருக்கும். சாதிக்கணும்னு போவீங்க, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. இதுதான் பிப்ளிக்கல் டர்ம்ஸில் அக்னி என்று சொல்கிறாங்க. அண்ட் தட் ஃபயர் கிரேட். என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் அந்த ஃபயர், ஆண்டவர் கொடுத்த ஃபயரை மறக்கவே கூடாது. எப்படி மறக்கக்கூடாது? சொல்லுங்கள் எல்லாரும். மறக்கக்கூடாது. சொல்லுங்களேன். மறக்கக்கூடாது. பிசாசு என்ன செய்வான்? மறக்க செய்வான். பிசாசு என்ன செய்வான்? மறக்க செய்வான். பல பிரச்சனைகளை கொண்டு வந்து மறக்க செய்வான். ஏதாவது சோர்வுகளை கொண்டு வந்து மறக்க செய்வான், பிஸியாக்கி மறக்க செய்வான். ஆனால் மறக்கக்கூடாது, ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அப்போ தான் கிரேட்.
நாங்கள் ஒரு சின்ன இடத்துல இருந்தோம், ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தோம். வீட்டுக்குள்ளே இருந்த எங்களில் திடீர்னு நான் ஒன்று சொல்லிடுறேன், சாட்சியாக சொல்லிடுறேன். பாரிஸ் இந்த ஆளுக்கு வரும்போது நான் தேடி வரல, இந்த இடத்துக்கு வரும்போது நான் தேடி வரல. என்னுடைய நண்பர், என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்டர் ரீனுகுமார் இங்கே வரணும், நீ பெரிய இடத்துக்கு போனேன் என்னை புஷ் பண்ணார். அப்போ கூட ஐ வாஸ் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்ட். பல கேள்விகள் இருந்து பயம் இருந்தது எனக்கு. அவர் சொன்னார். அதுக்கப்புறம் நிறைய பாஸ்டர்ஸ் சொன்னாங்க, இல்லை நீ வரணும் என்று சொன்னாங்க. பல கேள்விகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் பேசினார். அவர் கிரேஸ் ஆப்ரேட் ஆச்சு. இங்கே வந்துட்டோம். 10 இயர்ஸ் ஆகுது இந்த இடத்துல வந்து. ஃபஸ்ட்டு மீட்டிங் இங்கே நடத்தி, பிளஸத் இங்கே நடத்தி, ஃபஸ்ட்டு மீட்டிங்கை நடத்தணும். பிளஸத்து ஒரு ஜான்வரி 10 வருஷம் அது அங்கே. இப்போது திரும்பியும் ஆண்டவர் இன்னும் பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு சொல்கிறாரு. அப்போ எனக்கு என்ன கேள்விகள் இருந்ததோ அதே தான் வந்திருக்கு திரும்பியும். ஆனால் அப்போ நான் யாப்படுத்துகிறேன். அந்த ஃபயர் அன்னைக்கு ஆப்ரேட் ஆன கிரேஸ் திரும்பவும் இப்போ அதே தேவன் அவரால் செய்ய முடியும். அதோட பெருசாக இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரச்சனை அதோட பெருசாக இருக்கலாம், தேவை அதோட பெருசாக இருக்கலாம். ஆனால் தேவன் அவரே 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 அவரால் செய்ய முடியும். I remember the fire. ஞாபகப்படுத்துகிறேன். அந்த கிரேஸ் ஞாபகம் வருது எனக்கு. அப்போ இப்படி நடந்ததே, அப்போ இந்த மாதிரி நடந்ததே. கிரேட்டு அதுதான். மற்றவங்க இதுதான் பார்ப்பாங்க, எப்படி இவங்க இந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, எப்படி இந்த மாதிரி மூவ் பண்ணுறாங்க, எப்படி ₹1 இல்லாமல் அந்த புதிய இடத்துக்கு இவங்க போகிறதுக்கு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்துறாங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்களே நினச்சாங்க இவங்க இங்கே பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களான்னு. நிறைய பேர் நினச்சாங்க ஒருவேளை இது மாதிரி எதாவது பண்ணுவாங்க, இது யார்கிட்டயே கேட்பாங்களா. நோ, பிராட்வே ஜார்ஜ் டவுன்லேருந்து இங்கே வரும்பொழுது ₹1 இல்லாமல் தான் வந்தோம். அப்போவும் யார்கிட்டையும் கேட்கல, எதுவுமே பண்ணல, எந்த விதத்துலையும் வார்த்தைக்கு காம்ப்ரமைஸ் பண்ணலை. கர்த்தர் கொண்டு வந்தார், நிறுத்தினார், நடத்தினார். இனியும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அதே தேவன். ஐ ரிமெம்பர் த ஃபயர். இன்னும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அக்னி. ரன் த ஃபயர். அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஞாபகம் வந்த உடனே ஓடுறாங்க. அந்த அக்னி அணையக்கூடாது, அந்த அக்னி அணையக்கூடாது, அணையக்கூடாது. ஓடு ஓடு ஓடு. அது யாருக்கெல்லாம் பற்ற வைக்கணும், ஓடு. யாருக்கெல்லாம் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஓடு. அது அணையத்துக்குள்ள நம்ம வீட்டில் கேண்டில் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, பர்த்டேக்கு பார்த்துறீங்களா? ஒரு கேண்டில் ஏற்றிட்டு என்ன பண்ணுவோம், டக்கு டக்குன்னு அந்த கேண்டில் எடுத்து மற்ற கேண்டில்லாம் ஏற்றுவோம். பார்த்துருக்கீங்களா? பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? It is like that. When you have that anointing, when you have that agni in you, உங்களுக்குள்ளே இருக்கும்பொழுது அது அணையக்கூடாது. அது எப்படி அணையாமல் இருக்குன்னா, பிசாசு இல்லாட்டி வந்து அணைச்சிருவான். நம்ம தனியாக இருந்தோன்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணணும், ஸ்ப்ரெட் பண்ணணும், ஓடணும் ஓடணும். we have to keep running. ஆண்டவன் கொடுத்துருக்க ஊழியத்தை பாருங்க, ஆண்டவன் கொடுத்துருக்க ஆத்துமாக்களை பாருங்க. just see the people in your office, in other places. see what God wants to do through your life. ஓடுங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ஓடுங்க. take the gospel and run. லாஸ்டா reveal the fire. அவங்க போகிறாங்க, அந்த சீஷரை பார்க்குறாங்க, அந்த சீஷர்கிட்ட சொல்கிறாங்க, அறிக்கிறாங்க என்ன நடந்தது என்பதை சொல்கிறாங்க. பேசுங்க. you have to show people what God has done. share your testimony, share your life. உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்துங்க. நிறைய என்ன தெரியுமா, அது நம்ம மற்றவங்கக்கிட்ட போயிட்டு அவங்களுடைய சம்பிரதாயங்களும் அவங்களுடைய பாவங்களையும் நம்ம பெற்றுக்கொண்டு இந்த அக்னியை அணைச்சிக்கிறோம். இல்லை இல்லை, அதுக்கு நம்மளை ஆண்டவர் அனுப்பலை. அங்கே போய் அவங்களுடைய சம்பிரதாயங்களும் அவங்களுடைய பாவங்களையும் அழிக்கிற அளவிற்கு இந்த அக்னி, சுட்டெரிக்கும் அக்னி அங்கேயும் போகணும். அதுக்கு தான் நம்ம போகிறோம். நாட் டு பி கன்சியூம்ட் பை தேர்ஸ், பட் டு என்ஷூர் தட் த ஃபயர் தட் காட் ஹஸ் புட் இன் அஸ் கன்சியூம்ஸ் தேர் சின்ஸ். ஒரே ஒரு பியூட்டிஃபுல்லான திங் சொல்லி முடிக்கட்டுமா? இந்த 35ஆம் வசனம் 36ஆம் வசனம் மட்டும் வாசிக்கிறீங்களா? வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில்
தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இவைகளை எல்லாரும் அதில் 36 தானே, அது 36 தானே, 36. எல்லாரும் உங்கள் பைபிளில் அந்த இடத்துல உங்கள் ஃபிங்கரை வைங்க. ஃபிங்கரை. There's something supernatural that God is going to do, miraculous that God is going to do in our lives today. இன்னைக்கு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசி கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த இடத்துல உங்கள் ஃபிங்கரை வைங்களேன். வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று ஹல்லேலூயா அவர்கள் நடுவிலே வந்து வாசிங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அறிவித்தார். ஹல்லேலூயா. And I pray that same peace will descend upon us.